ஞானஸ்நானத்தை குறித்து அநேக குழப்பங்கள் காரியங்கள் இருந்தாலும் அதில் நமக்கு குழந்தை ஞானஸ்நானம் மற்ற ஞானஸ்தானங்களை குறித்து நம்ம கடந்த பதிவுகளை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த எது செல்லும் எது செல்லாது என்கிற காரியங்களை குறித்து கூட நாம் பார்த்து வந்தோம். அதாவது ஞானஸ்நானம், அடுத்து பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம், இந்த இரண்டு மட்டும்தான் இன்னைக்கு எல்லா விதமான போதகர்களும் எல்லா விதமான ஊழியக்காரர்களும் சபைகளிலே போதித்து வருகிறாங்க. ஆனால் மூன்றாவது ஸ்நானம் என்ற ஒன்று உண்டு என்று கூட நம்மத்தில வந்திருக்கிறதான சகோதரர் கூறுகிறாங்க. பிரைசலாட்படுதல் வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மூன்றாவது ஸ்தானத்தை குறித்து நீங்கள் இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இது நீங்கள் உங்களுக்கு வேதத்தில் அதுக்குண்டான ஆதாரம் இருக்குதா, இல்லை நீங்களாக ஏதாவது சொல்கிறீங்களா? வேதத்து மூலிமா அதை உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஏற்கனவே அநேக நபர்கள் கள்ள போதகர்கள் எழும்பி ஜனங்களுக்கு எடுத்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மத்தியில் நீங்கள் மூன்றாவது ஸ்நானம் என்று ஒன்று கொண்டு சொல்லும்போது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வேதத்தில் இருக்குதா? நீங்களாம் உங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிறீங்களா? இதை மக்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல முடியுமா? அதை பிரதர் ஜேக்கப் மோரிஸ் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. பிரதர் நீங்கள் விளக்கி சொல்லுங்கள், அவங்க கேட்கறது பிரதர். ஆமாம், உண்மைதான். நீங்கள் சொல்கிறது நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை. வேதத்தில் இல்லாததை ஒன்றும் நான் சொல்லலை. இதில் உள்ள கருத்துக்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் இல்லாத நான் ஒன்றும் சொல்லலை. அது மாத்திரம் இல்லை, சில ஊழியக்காரங்களோ சில விசுவாசிகளோ இதன் வழியாகத்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலே புலம்பிக்கிட்டே போயிருக்காங்க. எனக்கு ஏன் இது நடந்தது, நான் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க, புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஏன் எதனால் நமக்கு இந்த மாதிரியான காரியங்கள் வருகிறது என்கிறது அவங்க நினைச்சையில் புரிய முடியல. அதை குறித்து தான் நான் இந்த மூன்றாவது ஸ்நானம் அப்படின்ற காரியங்கள், இந்த பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நாங்கள் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மூன்றாவது ஸ்நானத்தை குறித்து பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கே சந்தேகம் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து படிங்க. மார்க் 1:8 வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. லூக்கா 3:16வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. யோவான் 1:33வது வசனத்தை எடுத்து நீங்கள் படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலையும் லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் இந்த 3 விதமான ஸ்நானங்களை குறித்து போட்டிருக்கும். ஆனால் மார்க் 1வது அதிகாரம் 8லையும் யோவான் 1வது அதிகாரம் 33லையும் 2 விதமான ஸ்நானத்தை குறித்து போட்டிருக்கும். ஜலத்தினாலும் ஆவினாலும் மட்டும்தான் பிறக்கிறதான காரியங்களை குறித்து போட்டிருக்கும். ஆனால் மத்தேயு 3லையும் லூக்கா 3லையும் அந்த 11வது மத்தேயு 3:11 லூக்கா 3:14 படிச்சிங்கன்னா பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றுதான் அதில் விளக்கமாக போட்டிருக்கோம். நீங்கள் மத்தேயு 3:11ங்களா, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்க, அவருடைய பாதரட்சிகளை சுமக்க இருக்கும் நான் பார்த்தனால அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமாம், இது பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு போட்டிருக்குது. இவர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய தன்மைகளை நினைச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினுடைய தன்மைகள்னா, பரிசுத்த ஆவி பெரும்போது சில பேருக்கு அப்படியே குளிரா இருக்கிற மாதிரி உணர்வு, பனி போல இருக்கிற மாதிரி உணர்வு வருது, தண்ணியில் நனைந்து போல அனுபவம் வருது, காற்று தென்றல் அடிச்சு அப்படியே காற்று அசைக்கிறது போல ஒரு காரியம், இல்லைன்னா தூக்கி அடிக்க போடுகிறது போல, மின்சார தாக்கி அடிக்கிறது போல அந்த மாதிரி ஒரு உணர்வு, இல்லைன்னா அக்னி, இந்த அக்னினால அப்படியே தகிக்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வை தான் என்ன செய்கிறாங்க அவங்க இதுதான் அக்னி ஸ்நானம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்கிறாங்க, தவறா புரிஞ்சு கொள்கிறாங்க. அந்த அக்னி ஸ்நானத்தை தான் இது பரிசுத்த ஆவியினுடைய ஸ்நானம். அதுதான் ஏசாயாவினுடைய நாவை கூட அந்த அக்னி தொழில்னால தான் குரட்டை திருப்பினது போல் அந்த அக்னி போட்டதுனால தான் அவர் நாவினால அக்னி அந்நிய பாசம் மாதிரி பேசுன மாதிரி அவர் நாவினால தொடப்பட்டதுனால அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அதே ஒரு உதாரணமாகவும் அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் முதலாவது அந்த காரியங்கள் படிக்கும் போதுல அதே போல தான் அப்போஸ்தலர்கள் மேலேயும் அக்னி பிரிவு நாவுகளாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்கிற காரியங்களை படிக்கும் பொழுது இதைத்தான் அக்னி ஞானஸ்நானம் அப்படின்னு போட்டுருக்குன்னு அன்னை செஞ்சுட்டாங்க, நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் போய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பிரியம். அதுக்காக நான் தப்புன்னு சொல்லலை, அதை இல்லைன்னு நான் சொல்லலை. அது பரிசுத்த ஆவியினுடைய தன்மை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் மனம் திரும்புதலுக்கு என்று உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அது முதல் ஸ்நானம்.
எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு இருக்கிறாரு. இப்ப அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ பரிசுத்த ஆவினாலும் சொன்னவர் வந்து அதுலயே அக்னின்னு முடிஞ்சிருச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன் அது ரெண்டாவது அதை சொன்னாங்கன்றதை நீங்க என்ன செய்யணும், யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த அக்னினாலும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அதை 2 பேர் சொல்லிக்கிறாங்க, 2 பேர் சொல்லலை. லூக்கா சொல்லிக்கிறாரு, மத்தேயு சொல்லிக்கிறாங்க. ஆனால் மார்க்கில் சொல்லப்படலை, யோவானில் சொல்லப்படலை. அதே மாதிரி யோவான் 3ஆவது அதிகாரத்தில் 5வது வசனத்தை படிக்கும்போது ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் ஒரு இடத்துல பிரவேசிக்க முடியாது, அவரே இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம், கேட்கலாம். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து தான் லூக்கா எழுதுங்க நிருபம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தை படிக்கும் போதுல ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ லூக்கா 12வது அதிகாரம் 50வது வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க அந்த வார்த்தையை அவர் பேசுவதற்கு முன்னதாக அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவினாலேயும் அபிஷேகம் பெற்றுட்டாரு, யோவான் ஸ்நானம் மூலியமா ஜலத்தினாலேயும் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாரு. அப்போ அவர் பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் பெற்றுக்கிட்டாரு, ஜலத்தினாலையும் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாரு. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது நீங்க இங்கிலீஷ்ல பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா பாப்டிசம்னு போட்டிருக்கும். அது முடிவலும் நான் எவ்வளவா நெருக்கப்படுகிறேன், அதிலே வந்து இங்கிலீஷ் பேப்பர் நீங்க விளக்கமா நீங்க அதில் எடுத்து படிச்சீங்கன்னா அது எதை குறித்து கூறப்படுகிறதுன்னா நீங்க அதுக்கப்புறம் அவர் கடந்து செல்லக்கூடியதான பாதைகள். அது என்ன பாதை? சிலுவை பாடுகளை தான் அதுல வந்து முக்கியமா குறிக்குது. சிலுவை பாடுகள் அது நீங்க இங்கிலீஷ்ல வந்து கிராஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அந்த சிலுவையினுடைய பாடுகளின் வழியாக நான் கடந்து செல்லுகிற ஒரு அனுபவம் தான் அது அக்னி ஸ்நானம் என்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் இன்னொரு ஸ்நானம். இன்னைக்கு வந்து அக்னின்னு அங்கக்குள்ள போடலைன்னு, அக்னினாலே உபத்திரம் பாடுகள் மத்தியில தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும். சிலுவை அப்படின்னாலே ஆண்டவர் இயேசு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை சுமந்து கூட என் பின்னே வரக்கடவன் என்று சொல்லிக்கிறார். அப்ப சிலுவைனா எங்க சொல்லப்பட்டிருக்குது? பாடுகள். பாடுகள் உபத்திரங்கள் வழியாக தான் விசுவாசிகளோ அல்லது ஊழியர்களோ கடந்து செல்ல வேண்டிய வரும். அவரவர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு முன்னும் பின்னுமான காரியங்கள் இருக்கலாம். ஒருத்தருக்கு பாடுகள் அதிகமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குறைவாக இருக்கலாம், ஒருத்தர் அதனுடைய ஸ்டார்டிங்காக இருக்கலாம், முடிவில் இருக்க முடியாத கண்டிஷனாக இருக்கலாம். இதில் உள்ள விளக்கங்களை தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், வரும் நாட்களில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்குரிய காரியங்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இந்த லூக்கா 12வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் திரும்பமாக எடுத்து படிங்க. அங்கே இன்னொரு ஞானஸ்நானத்தை குறித்து போட்டிருக்கு. அதைத்தான் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும், அதை புரிஞ்சு நடந்து கொள்ளணும். இந்த பாடுகள் வழியாத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவள் என்று சொல்லிக்கிறோம். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ பெரிய சுகபோகமா வாழ்ந்துகிட்டு போற வாழ்க்கை கிடையாது. அது வந்து பாடுகள் மத்தியில தான் என்ன செய்யணும், போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம் உடனே பாடுகள் உலக பாடுகளா, ஏற்கனவே நாங்கள் வந்து இருக்கிற வெள்ளி ஜூனியை கட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையில இருந்து தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் இருந்து எங்களுக்கு வயசு விடுதலை தருவாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். நீ இங்கேயும் வந்து என்ன செய்றீங்க, அதே பாடுகளுக்கு மத்தியில் தான் போகணும்னு சொல்றீங்களே, எப்படிங்க? அப்போ எவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், எப்படிங்க நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம்னு சொல்லி என்ன செய்வாங்க, நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால தான் நிறைய போதகர்கள் இதை போதிக்கிறது கிடையாது, மற்றவங்க சொல்றது கிடையாது. சொன்னால் பயம் வந்துடும். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட இயேசு எனக்கு வேணான்ட்டு போயிடுவாங்க. இது சொல்லாம இருக்கிறதாங்க தப்பு, சொல்லணுங்க. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரங்களோ எப்படி நம்ம கடந்து போன்று சொன்னா தாங்க அவங்க வந்து அதன்படியாக வருவாங்க. இதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்களேன்றது, அந்த பிரச்சனையும் அந்த பாடம் அந்த உபத்திரம் வரும்போது இதுதான் ஏற்கனவே நமக்கு நடக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு லெகுவாக அந்த பாதையை கடந்து செல்வாங்க. பைபிள்ல நீங்க எல்லா ஆதியாக முதலிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம்னா நான் ஒவ்வொன்றும் வரும் நாட்களில் உங்களுக்கு நான் விளக்க சொல்லுகிறேன். அதனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இந்த பாடுகள் வழியாக தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் போயிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, பில்லிசூனிய பிரச்சனையில் இருக்கிறாங்க, பிசாசினுடைய போராட்டங்கள் இருந்திருப்பாங்க, வியாதி பிரச்சனையில் இருந்திருப்பாங்க, சரீரத்தினுடைய குறைபாடுகள், கண்ணு காது கேட்காத சூழ்நிலை, குருடு கூனி ஊனம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருப்பாங்க, பாவத்தில் விழுந்து கிடப்பாங்க, அதில் கர்ம பாவம் ஜென்ம பாவம் இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் ஏற்கனவே நம்ம ரசிக்கப்பட முன்னதாக ஒருத்தருக்குள்ள இருக்குது. ஆனால்
இந்த பாடுகளை வேதம் கூறவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடுகள் ஒரு கிறிஸ்தவனோ அல்லது அதை விசுவாசியோ அல்லது ஊழியக்காரனோ இந்த விதமான பாடுகள் அவங்களுக்கு வரவே வராது. எந்த பாடு வராது? கடன், பில்லி சூனியம், பிசாசு, போராட்டங்கள், வியாதி, சரீர குறைபாடு, இது எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை அளிக்கக்கூடிய தேவன். இதன் வழியாக ஒரு சில பேர் நம்ம இருந்தோம்னாலும் இதற்காக நம்ம பிரயாசப்பட்டு உபவாசித்து தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்காக நம்ம விடுதலை பெரும்படிக்கு கேட்கும் பொழுது நமக்கு விடுதலை தரக்கூடிய தேவனை தான் நம்ம என்ன செய்கிறோம்? உயிரோடு கூட இருக்கிற தேவன் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் நமக்கு என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். இந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய தேவனும் அவர் தான். அதனால இதுல இருந்து ஏற்கனவே நம்ம வெளியில வந்துட்டோம். அதாவது விசுவாசியாக இருக்கும் முன்னதாகவே இப்படிப்பட்டதான பிசாசு பிரச்சனையோ மற்ற எல்லா பிரச்சனையும் வந்துட்டோம். அதுக்காக வியாதியே வராதா? ஊழியக்காரங்களுக்கு வியாதியை வரும், வராமல் இருக்காது. ஆனால் அதுல இருந்து ஜெயத்தை கொடுப்பதற்கும் தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்கும் ஆண்டவரால் முடியும். அதை நீங்க உணர்ந்து என்ன செய்யணும்? அதன்படியாக கடந்து செல்லணும். அதனால இந்த விதமான பாடுகளை பற்றி என்ன செய்யப்படலை? கூடப்படலை. அப்ப என்னங்க பாடு, அப்ப என்னங்க உபத்திரம் அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்? நீங்க கேட்கலாம். பக்தி வைராக்கியத்துல தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? இந்த சோதனை வரும், பிரச்சனை வரும். அது என்னங்க பிரச்சனை? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு விசுவாசியா நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றுட்டோம். ஒருவேளை இன்னொன்னு நான் சொல்றேன், ஞானஸ்நானம் பெற்ற நபர்கள் அநேக நபர்கள் இன்னைக்கு பரிசுத்தாவி பெறாம இருக்காங்க. இந்த பரிசுத்தாவி பெற்ற நபர்கள் தான் சில வேலைகள்ல இந்த மாதிரி காரியம். அதுக்காக எனக்கு பரிசுத்தாவி வேணாம்னு தயவு சொல்லிடாதீங்க. இந்த பரிசுத்தாவி இல்லாம சிலர் இந்த விதமான பாதைகள்ல நீங்க கடந்து போனீங்கன்னா மிக மிக மோசமான காரியங்களை போய் பின்மாற்றத்துக்கு போயிடுவீங்க. இந்த 3வது ஸ்நானம் அப்படிப்பட்டதான காரியம் தான். அதனால நம்ம ஒவ்வொருவரும் பின்மாறி போய்விடக்கூடாது. இதன்படியாகத்தான் ஆனால் நம்ம கடந்து செல்லணும்ன்றதை நீங்க உணர்ந்து என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க நடக்கிறதுக்கு தைரியம் உள்ள பிள்ளைகளாக, தைரியம் உள்ள ஊழியக்காரர்களாக நம்ம கடந்து செல்லணும். அதனால அதுக்காக தான் ஆதி அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே ஒரு ஊதி பரிசுத்தாவியை கொடுத்து பேய்களை பிசாசுகளை வெட்டுறதுக்கு லூக்கா 10:19 எல்லாம் அதிகாரங்களை கொடுத்த போதும் அவங்க ஊழியத்திற்கு உடனே போகும்போது அவங்களை என்ன செய்யல? அனுப்பல ஆண்டவர். அவர் மரித்து உயிர் தெழுந்து பரிசுத்தாவினால் அவங்களோட மகிமை சரீரம் அவங்களோட பேசும்பொழுதுல நீங்க போய் என்ன செய்யாதீங்க? உடனே நீங்க என்ன செய்யாதீங்க? ஊழியத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் போய் காத்துருங்க, மேல் வீட்டு அறையில காத்துருங்க, உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரை காத்துருங்கள் என்று சொன்னார். அதனாலதான் இதெல்லாம் என்ன செய்யாங்க? அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த பரிசுத்தாவியை பெறுவதற்காக போய் காத்திருந்தாங்க. பரிசுத்தாவியை பெற்றதுக்கு பின்புதான் அவர்கள் தைரியமாக வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாக எழும்பி என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய முடிஞ்சு. ஆதி விசுவாசிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பரிசுத்தாவி இல்லாம இதன்படியாக நீங்க கடந்து செல்ல முடியாது என்பதுதான் வேதம் கூறுது. அதனால அந்த பரிசுத்தாவிக்காக நீங்க என்ன செய்திருக்கணும்? காத்திருக்கணும். இந்த பரிசுத்தாவியை பெற்ற பின்புதான் நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ ஊழியம் அல்லது தேவனுடைய பாதையில நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும் என்பதை நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். பரிசுத்தாவி இல்லாம நான் கிறிஸ்தவனா, பேர் கிறிஸ்தவனா மாத்திரம் இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த எந்த ஒரு உபத்திரமோ பாடுகள் மத்தியில நீங்க கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா, பக்தி வைராக்கியத்தினுடைய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அதை கடந்து செல்ல போக முடியாம புலம்பிக்கிட்டு பின்மாற்றமாகி போயிடுவாங்க. இப்படிப்பட்ட இயேசு வேணாம், இப்படி கிறிஸ்தவம் வேணாம், அல்லது நான் அந்த சர்ச்சுக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? பின்மாற்றமாகி போயிடுறாங்க. ஆக இவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பல ஆவிகள் வெளியே போன உடனே இவங்க பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்து அந்த பரிசுத்தாவியை பெற்றாதான், அந்த உன்னதத்தினுடைய பலன் வந்தா தான் அவர்கள் இன்னும் அதிக வைராக்கியமாக என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும். இல்லை அப்படின்னா சோர்ந்து போவாங்க, பின்மாற்றமாகி போவாங்க. அதனாலதான் இந்த 3வது ஸ்நானமாகிய அக்னி, இந்த பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில நம்ம கடந்து செல்ல போகணும் அப்படின்னா இந்த 2வது ஸ்நானமாகிய பரிசுத்தாவின் ஸ்நானம் மிக 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 முக்கியம். அது இல்லாம ஒருவர் இந்த வழியை நீங்க கடந்து போனீங்கன்னா ஒண்ணு ரொம்ப சோர்ந்து போய் பின்மாற்றமாகி போயிடுவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்தாவினுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்றாரு. இந்த பரிசுத்தாவியை அந்நிய பாச அடையாளத்தோடு தான் கிடைக்கும். நீங்க அதுல வேற குழப்பவாதிகள் அநேகம் பேர் செயற்பட்டு பரிசுத்தாவின் அப்படித்தான் ஒரு உணர்வோடு அவ்வளவுதான், வல்லமை பெற்றதோட அவ்வளவுதான்ற மாதிரியோட நிறுத்தி கொள்ளாதீங்க. முழுமையா ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமையும் பெறுங்க. பெற்ற பின்பு கர்த்தருடைய நடத்தல் உங்களுக்கு தனியா இருக்கும். எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் வழியாக நீங்கள் கடந்து செல்ல நேரிட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்ம உண்மைக்கே இந்த நாளில் கூட இந்த 3வது ஞானஸ்தானத்தை குறித்து நீங்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் அதிக சந்தேகங்கள் இதில் இருக்குது. இன்னும் அநேக கேள்விகள் நான்
கேட்க நான் விரும்புகிறேன். அதுலேருந்து நீங்கள் பதில் சொல்லும்படிக்க நான் விரும்புகிறேன். அதனால் தொடர்ந்து மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடும். அடுத்து நம்ம அடுத்த நாளில் நம்ம அடுத்த பதிவில் நம்ம மற்ற காரியங்களை வெளியிடுவோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாள் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த 3வது ஸ்நானமாகிய அக்னி ஸ்நானத்தை குறித்து தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே இதில் உள்ள மற்ற விளக்கங்களையும் இன்னும் ஆழமாக தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உன்னத பலனும் உன்னத கிருபையும் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே போதிக்கிற நாங்களும் ஆண்டவரே கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த அக்னி ஸ்நானத்தின் ஊடாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவர் யாக்குலமோ ஆண்டவரே எந்த விதமான பின்மாற்றமோ ஆண்டவரே சோர்வு வராத வண்ணம் தேவ பிரசனமும் தேவ வாக்கியமும் பரிசுத்தாவினுடைய வல்லமையும் ஆண்டு கொள்ளும்படிக்காக செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தடைகள் யாவை ஆற்றி போடுங்க. இந்த பரிசுத்தாவை பெறாத மற்ற எல்லா பிள்ளைகளும் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தாவினாலே நிரப்பி ஆண்டவரே உமது வல்லமையினாலே வரங்களினால் நிரப்பி சொல்லிக்கிறேன். அவர்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த சபைகளுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் உலகத்துக்கே பிரயோஜனம் உண்டாக பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துக. தடைகளை ஆற்றி போடுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்.